இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐலி, என்ன ஆக்சிடென்ட்டா? எப்போ ஆச்சு ஐலி? நீ இப்ப எங்க இருக்க? அது அவர் எனக்காக இருமல் மருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக வெளியே போனாரு. சரி, இப்ப எந்த ஹாஸ்பிடல்ல இருக்க? எனக்கு உடனே லொகேஷன் ஷேர் பண்ணு, நான் அங்க வரேன். சரிங்க அண்ணே. இந்திரா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? சித்தப்பா, சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கானா. ஐயோ, அவனுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாருமா? அவனுக்கு ஒண்ணு இல்லையே. அயலி என்ன சொன்னாமா? அது வீட்டுல தானமா இருந்தா, அதான் எப்படி ஆச்சுன்னு கேட்டேன். தெரியல சித்தப்பா, ரோட்ல அவன் அடிபட்டு கிடந்திருக்கான். அயலி தான் ஹாஸ்பிடல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கா. டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்லலையா. ட்ரீட்மெண்ட் இப்ப போயிட்டு இருக்கான். சரி, நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். நீங்க இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சித்தப்பா. சரி சரி. ஐலி, ஐலி, அண்ணே, என்னாச்சு சிவாவுக்கு? என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐலி, அழாத. இங்க பாரு அண்ணே, அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதால உடம்புக்கு மெடிசன் ஏத்துக்க மாட்டேங்குதான். அவசரமா பிளட் வேணும்னு சொல்றாங்க அண்ணே. பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப ரேர்னு சொல்றாங்க. அதுவும் சீக்கிரமா வேணுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணே. ஐலி, ஒண்ணும் ஆகாது. ஐலி, அழாத ஐலி. ஐலி, நீ அழாது. சிவாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. டாக்டர் பிளட் பேங்க்ல சொல்றதா சொன்னாரு. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். சரி ஐலி, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். ஹலோ. இந்திரா, நீ எப்பமா வருவ? தெரியல சித்தப்பா. நான் திரும்ப இன்னைக்கு ஆபீஸ் வரதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, நீ சொல்லுமா. சிவாக்கு இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆனதால இமீடியட்டா அவனுக்கு பிளட் தேவைப்படுதாம். ஐயோ, ஆனா அந்த பிளட் கிடைக்கிறது ரொம்ப ரேராம். பிளட் குரூப் கூட அயலி ஏதோ ஒரு ரேர் குரூப்னு சொன்னாலே. ஏபி நெகட்டிவாமா? ஆமா, உங்களுக்கு எப்படி அது தெரியும்? இல்லம்மா, அது வந்துமா, ரேர் பிளட் குரூப்னாலே ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ் இதெல்லாம் தானேம்மா. அதான் ஜென்ரலா நான் சொன்னேன். எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கமா? எனக்கு ஆபீஸ்ல 1008 வேலை இருக்கு. நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் போன் வைக்கிறேன்.
வந்தீங்களா? எடுத்துட்டு வந்துட்டோம் மேடம். என்ன மேடம் திடீர்னு கன்னெல்லாம் கேக்குறீங்க? ஏதாவது பெரிய ப்ராப்ளமா? அந்த கபிலன் ஆளை செட் பண்ணி சிவாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கானா, நாளைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அடி நம்ம அடியாதான் இருக்கணும். அதுக்குதான் இந்த கன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். கரெக்ட் தான் மேடம். தப்பு பண்ற அவனுக்கே அப்படி இருந்தா காப்பாத்த நினைக்கிற நாம இப்படி இருக்கிறதுல தப்பே இல்லை மேடம். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? யார தேடுறீங்க? இங்க ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்களே, அவங்க எங்க? லேடி போலீஸா? அப்படி யாரும் இங்க இல்லையே. என்ன மேடம் நீங்க? பேஷண்ட் அட்மிட் பண்ணதே அந்த போலீஸ் தான். ஷிட். ஐலி, அண்ணி, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அவர் என்னென்னவோ சொன்னார் ஐலி. என்னென்னவோனா புரியல அண்ணி. சிவாவை நீ தானே அட்மிட் பண்ணதா சொன்ன? ஆமா அண்ணி, நான் தான் அட்மிட் பண்ணேன். ஏன் கேக்குறீங்க? ஐலி, நீயும் சிவாவும் எதையாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அண்ணி புரியல. இங்க பாரு ஐலி, நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சிவாவை நான் என் தம்பியா தான் பாக்குறேன். உன்னை என் தம்பியோட ஒய்ஃபா தான் பாக்குறேன். நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து எதையாவது மறைச்சிருந்தா சொல்லிடுங்க. ஏன்னா நம்பினவங்க துரோகம் பண்ணது தெரிஞ்சா அது நம்மள ரொம்ப பாதிக்கும். அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல அண்ணி. சிவாவை அட்மிட் பண்ணது ஒரு லேடி போலீஸ்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா என்ன நீ உளறிட்டு இருக்கீங்க? சிவாவை அட்மிட் பண்ணது நான் தான். என்ன பார்த்தா உங்களுக்கு போலீஸ் மாதிரி தெரியுதா?